ஏஆர்எம் 2024ல தமிழ் டப்புல தியேட்டர்ல வெளிவந்த ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. நிதின்லால் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. டெவினோ தாமஸ், ஐஸ்வர்யா ராஜேஷ், கீர்த்தி ஷெட்டி மற்றும் பல இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். விண்கற்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த சிலை காணாமல் போயிருது. இந்த சிலையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ பல்வேறு காலகட்டங்களில் முயற்சி பண்ணுறாரு. இறுதியில் அந்த சிலையை இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த சிலைக்கு பின்னணி உள்ள சம்பவங்களை என்ன, அந்த சிலையை சுற்றி நிறைய பிளாஷ்பேக்லாம் இருக்கும், அதெல்லாம் என்ன, இந்த சிலையில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கா, 3 விதமான காலகட்டத்தில் இந்த சிலையை பற்றின சம்பவங்கள் நிறையாவே இருக்கும், அதெல்லாம் என்ன, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்னாவே டெவினோ தாமஸ் அவங்களுடைய ஆக்டிங் தான். சும்மா மனுஷன் என்னையா ஆக்டிங் பண்ணுறாரு. 3 விதமான கெட்டப்பில் வராரு. 1900 வருஷத்தில் அரசர் கூட இவர் வருவார். அந்த கெட்டப் செம்மையாக இருக்குது, மிரட்டிருக்காரு. அதே மாதிரி 1990ல் ஒரு திருடனாக வருவார். அந்த சிலையை திருடுறதுக்கு திருடனாக வருவார். அப்போ அவரோட ஆக்டிங் செம்மையாக இருக்குது. அதே மாதிரி 1950ல் இதை கண்டுபிடிக்கிற ஒரு ஹீரோ வருவார். இப்படி 3 விதமான காலகட்டங்களில் இவருடைய ஆக்டிங் செம்மையாக இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சும்மா மிரட்டுறாரு, பொழந்து தள்ளுறாருங்க. ஃபைட்டில் சும்மா அட்டி பொழக்கிறாரு. அந்தளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒரு அப்பாவித்தனமான ஒரு ஆக்டிங் கொடுக்குறாரு. இப்படி படம் ஃபுல்லாகவும் அவரோட ஆக்டிங் செம்மையாக இருக்குது. அவருடைய கேரக்டரை செம்மையை எடுத்துருக்காங்க. ஒரு கெத்தான ரோல் கொடுத்துருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு கேமியோ ரோல் வராரு, ஆனால் அவர் கொடுத்த ரோலை கட்டாக் பண்ணியிருக்காரு. கீர்த்தி ஷெட்டி இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோயின். அவங்களோட ஆக்டிங் சும்மா சொல்லக்கூடாதுங்க. டெவினோ தாமஸுக்கு ஏற்ற மாதிரி செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஜோ மோனோட ஒளிப்பதிவு சினிமோட்டோகிராஃபி எவ்வா என்னப்பா விஷுவல் அது, கேமரா ஆங்கிளாக வேற லெவல் இருக்குது. அப்படியே படம் பார்க்கும்போது ஹாலிவுட் லெவலில் இருக்குது. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு விஷுவல் அப்படி கொடுத்துருக்காரு. விஎஃப்எக்ஸ் காட்சியெல்லாம் செம்மையாக இருக்குது. அட்வென்ச்சர் காட்சியில் ஒரு சில காட்சியில் வரும். அந்த விண்குலம் ஃபஸ்ட்டு பூமியை தாக்கிறதுக்கு வரும், அதெல்லாம் அப்படியே தத்ரூபமாக காமிச்சிருக்காங்க. அப்படியே செகண்ட் ஹாஃப் தான் படம் ஸ்பீடாக போகுது. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அந்த ட்விஸ்டட் டைமில் பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ் செம்மையான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. திபீனா தாமஸ் இவங்களுடைய பிஜிஎம் நல்லா இருக்குது. ஆனால் ஒரு சில இடத்துல ஒரு கோட்டாவில், ஆனால் ஒரு சில இடத்துல நல்லா இருக்குது. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்னா ஃபஸ்ட் ஹாஃப் தான். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஜப்பா எடுத்துட்டாங்க. என்னடா கதை, எங்கெங்கேயோ அந்த கேரக்டரை அப்படியே அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த கேரக்டரை அறிமுகப்படுத்துறதே நமக்கு சலிச்சு போயிடுது. எப்படா இவங்க மெயின் கதைக்குள்ள போவாங்க, அங்கே சுற்றுறாங்க இங்கே சுற்றுறாங்க, நிறைய கேரக்டர் ஃபஸ்ட் ஹாஃபில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஏன்னா இது மாதிரி ஏகப்பட்ட கதை வந்துருச்சு, பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி தான். ஒரு சில காட்சிகள் ப்ரிடிக்டபிளாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் சீன்ஸ்லாம் ரொம்ப ப்ரிடிக்டபிளாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் தான் படம் தப்பிச்சுது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லாம் போட்டு கொலையாக கொண்டுட்டாங்க. அந்தளவுக்கு படம் இருக்குது. ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. இந்த படம் சூப்பராக சுமாராக இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சுருந்தா நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் உங்களோட உங்களுக்கு